கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர்மா. உங்களுக்கு உலக நீதி சொல்லாதே, உன் உறவு நீதி சொல்லாதே. உன் மேல அநேக பழிகள் போடலாம், உன்னுடைய கேஸ் மேல அநேக பழி, வீணான பழி. நீங்க கோர்ட்ல இருக்கும் பொழுது ஜட்ஜி கிட்ட உங்களை வீணான பழிகள் போடலாம், இல்ல குடும்பத்துல வீணான பழிகள் போடலாம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நீங்க காணப்படலாம். ஆனா ஒரே ஒரு நீதி உள்ள தேவன், நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீங்க விசுவாசிக்க வேண்டிய ஒன்று காணப்படுகிறதா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க எவ்வளவு நீதியில பிரியப்படுவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம செய்கிற நீதியில பிரியப்படுவார். நீங்க ஜெபிக்கிறதுல பிரியப்படுவார், நீங்க நன்மை செய்கிறதுல பிரியப்படுவார், நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்துல பிரியப்படுவார், கர்த்தர் மேல வைத்திருக்கிற பயத் மேல பிரியப்படுவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த உலகம் பிரியப்படாமல் இருக்கட்டும், குடும்பம் பிரியப்படாமல் இருக்கட்டும், குடும்பம் கூட விசாரிக்காமல் இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்க மேல பிரியமா இருக்கிறேன், நான் உங்க மேல பிரியமா இருக்கிறேன், உன் நீதியை நான் சேர்க்கிறேன், உன் நீதி உள்ள தேவனாய் நான் காணப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றது மாத்தம்ல, அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. செம்மையானவர்கள் யாருங்க? கர்த்தர் பிரியமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் செம்மையாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை செம்மையாய் வைப்பார், கர்த்தர் உங்களை செம்மையாய் வைப்பார், கர்த்தர் உங்களை அதிசயமாய் வைப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார், கர்த்தர் உங்களை நீதி உள்ளவர்களாய் வைப்பார், கர்த்தர் உங்களை எல்லா இடங்களிலும் உயர்த்தி வைப்பார், உங்களுடைய தலைகளை உயர்த்துவார், சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பந்தை ஆயத்தப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நீதி உள்ள தேவன், கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பார், கர்த்தர் நன்மையானதை கொடுக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள காணப்படும் பொழுது அவரை நம்ம மகிமைப்படுத்தலாமா? அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? அவர் நம்ம கிட்ட ஒரு வெள்ளிய பொண்ணும் கேட்கல, அவர் நம்ம கிட்ட கேட்டதெல்லாம் என்னங்க? ஸ்தோத்திர பலி. என்ன கேட்டிருக்கிறாருங்க? ஸ்தோத்திர பலியை கேட்டிருக்கிறார். அந்த ஸ்தோத்திர பலியை கேட்ட தேவனுக்கு நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா? நமக்கு நீதி செய்கிற தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாமா வேண்டாங்களா? சொல்லணும். இப்ப எல்லாருமே வாயை திறந்து, அப்பா நீங்க எனக்கு நீதி செய்வீங்க, அப்பா நீங்க எனக்கு நீதி செய்வீங்க, என் நீதியின் தேவன் நீங்கப்பா, நீதிமான்கள் மேல் நீ பிரியமா இருக்கிறீங்கப்பா, துன்மார்க்கனை வெறுக்கிறீங்கப்பா, அன்று துன்மார்க்கனை நீங்க வெறுக்கிறீங்க ராஜா, கொடுமை உள்ளவனை நீங்க வெறுக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே எங்களை நீங்க நேசிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே இந்த ஸ்தோத்திர பலி ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த ஸ்தோத்திர பலி ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் Thank you Holy Spirit. நன்றியோடு துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே, ராஜா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory be to God, glory be to God. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.